Congruent circles, geometry related உங்களுக்கு queries இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது description or else comment box click பண்ணுங்க. geometry ஓட link available இருக்கு. So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So இன்னைக்கு வந்து congruent circles ஓட definition with examples பார்க்க போறோம். And then difference between congruent circles and concentric circles பார்க்க போறோம். So coming to definition of congruent circles are circles that have same size. So size என்னும்போது இங்க என்ன ரெஃபர் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா same radii or else same circumference or else same diameter and the same area. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चनல வந்து சர்க்கிள் டிரா பண்ண சொல்றாங்க. சோ ரேடியஸ் வந்து 5 cm எடுத்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ண சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஸ்கேல் எடுத்துப்பீங்க and then compass with pencil யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவீங்க. பட் மேக் ஷூர் மெஷர்மென்ட் எப்படி இருக்கணும்னா 5 cm யூஸ் பண்ண சொன்னால் ஸ்கேல்ல 5 cm மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவீங்க. இன்னொரு क्वेश्चन கேக்குறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா 5 cm தான் வந்துட்டு வெச்சிட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்ண சொல்றாங்கன்னா அதையும் நீங்க இன்னொரு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுவீங்க. சோ இந்த ரெண்டு சர்க்கிளையுமே நீங்க கம்பேர் பண்ணும்போது ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் பாத்தீங்கன்னா 5 cm, செகண்ட் சர்க்கிளும் பாத்தீங்கன்னா 5 cm. ரெண்டையும் நீங்க பாக்கும்போது அதோட சைஸ் நீங்க பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஷேப் வந்து ஆல்ரெடி சேம் தான் because சர்க்கிள் தான் வந்து ஷேப் கொடுத்திருக்காங்க. சைஸ் நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். Why? Because அதோட ரேடியஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 5 cm யூஸ் பண்ணி தான் நீங்க சர்க்கிள் வந்து டிரா பண்ணிருக்கீங்க. பட் அதோட சென்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும். அது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ரெண்டு சர்க்கிள் அதோட சென்டர்ஸ் வந்து டிஃபரண்டா இருக்கும். பட் ரேடியஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதுவும் 5 cm, இதுவும் 5 cm. சோ சைஸ்ன்றது இங்க எதை ரெஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சேம் ரேடியை or same circumference or same diameter and the same area. So equal or congruent circles அதோட definition பாருங்க 2 or more circles 3 4 5 எது வேணா இருக்கலாம் but 2 or more circles which have equal radii இப்போதான் பார்த்தோம் radius வந்து ஈக்குவலா இருக்கணும் but different centers வந்து டிஃபரண்டா இருக்கணும் are called congruent circles. So 2 or more circles are equal or congruent if and only if they have condition வந்து same radii அதான் equal radii கொடுத்திருப்பாங்க. So same இருக்கணும் but center வந்து different இருக்கணும். Same radius but different center அதான் வந்து congruent circles. So இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2 circles C1 C2. இங்க பாருங்க இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து A ன்னு மார்க் பண்ணிருக்கோம். இந்த சென்டரோட இந்த சர்க்கிளோட சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா B ன்னு மார்க் பண்ணிருக்கோம். So இதுக்கு ஒரு சென்டர் இருக்கு, இதுக்கு ஒரு சென்டர் இருக்கு. So different centers but radii பாருங்க இதுவும் வந்து 3 cm, இதுவும் 3 cm which means இது வந்து congruent. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஷேப் வந்து சேம் தான், ரெண்டுமே சர்க்கிள் தான். சைஸும் பாத்தீங்கன்னா சேம் தான் because அதோட சேம் ரேடியஸ் இருக்கனால இது வந்து congruent circles. So circle C1 is congruent to circle C2. இத வந்து congruent ஓட symbol. Equal மேல வந்து tilde sign போடணும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது வந்து congruent to circle C2. Condition பாருங்க if radius of circle C1 இது வந்து 3 cm which is equal to radius of circle C2. So same radius இருந்தபோது அது வந்து congruent circles. So நம்ம chart paperல கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி circles. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா all the circles have same shape. எல்லாமே பாத்தீங்கன்னா circle shape தான் இருக்கு. But the size of the circle is different. So different ன்னு எப்படி சொல்றேன்னா which is determined by radius. இப்போ நீங்க பாருங்க example இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 3 circles இருக்கு. C3 C1 and then C2. இப்போ நான் வந்து circle C1 யூஸ் பண்றோம் and then circle C3 யூஸ் பண்றோம். So நம்ம என்ன சொல்லிருந்தோம்னா all the circles have same shape வந்து சேமா இருக்கு but equal radius same radius இருந்ததுன்னா அதுதான் வந்து congruent நம்ம செக் பண்ண போறோம். So இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு, இதுக்கு மேல நான் இன்னொரு சர்க்கிள் வைக்கிறேன். So இன்னொரு சர்க்கிள் வைக்கும்போது பாருங்க ரேடியஸ் ஈக்குவலா இருந்திருந்தா ரெண்டுமே எக்ஸாக்ட்டா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கும். பட் இங்க பாருங்க மேட்ச் ஆகல. ஒரு சர்க்கிள் வந்து பெருசா இருக்கு, ஒரு சர்க்கிள் வந்து சின்னதா இருக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னு தெரியும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் வைக்கும்போது அதோட டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்கள். உள்ளே இருக்கிறது சின்னதாக இருக்குது, வெளியில் இருக்கிறது பெருசாக இருக்குது. விச் மீன்ஸ் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு ஒரு சென்டர், இதுக்கு ஒரு சென்டர் இருக்குது, டிஃப்ரெண்ட் சென்டர் இருக்குது. பட் நம்மளோட கண்டிஷன் என்னது ஈக்குவல் ரேடியே இருக்கணும். பட் ஈக்குவலாக ரேடியஸ் கிடையாது. ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸாக்டாக வந்து ஓவர்லேப் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து C1 and C3 கம்பேர் பண்ணோம். இப்போ C1 and C2 ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். If the circle C1 is superimposed on circle C2. So இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். So இந்த மாதிரி superimpose பண்ணா if the circumference of C2 falls on the circumference of C1 ரெண்டுமே பாருங்க
Then the circle C2 covered circle C1. ரெண்டுமே பாருங்கள் எக்ஸாக்டாக கவர் ஆகிருக்கும். எங்கேயுமே அந்த முன்னாடி C3 நம்ம காமிச்சோம் பாருங்கள், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே தெரியாது. ரெண்டுமே எக்ஸாக்டாக கவர் ஆகிருக்கும். ரெண்டுமே சர்க்கம்ஃபரன்ஸ் சேமாக இருக்கும். ஸோ cover the circle C1 எக்ஸாக்டாக கவர் ஆகிருக்கு. And we say that circle C1 and C2 are ரெண்டுமே நம்ம என்ன சொல்லுவோம், congruent. பிகாஸ் இதோட ரேடியஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால. இப்போ இது 7 சென்டிமீட்டர்னா இதையும் 7 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டையும் நீங்கள் இப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது எங்கேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. சர்க்கம்ஃபரன்ஸ் எக்ஸாக்டாக வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும் இதில். ஸோ சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா யூஸிங் அந்த ரேடியை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டெஃபினேஷன் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். 2 or more circles. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எத்தனை சர்க்கிள்ஸ் வந்தால் கம்பேர் பண்ணி பாருங்கள். விச் ஹவ் ரேடியஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பட் டிஃப்ரெண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரேடியஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து கான்குரண்ட் சர்க்கிள். இப்போ இதுக்கு வந்து சென்டர் ஏ, இதுக்கு வந்து சென்டர் பி, ரெண்டுக்குமே சென்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம என்ன சொல்லணும்னா கான்குரண்ட் பிகாஸ் ஈக்குவல் ரேடியஸ் இருக்கிறனால. ஸோ வீடியோவில் பிகினிங்லேயே சொன்னோம் கான்குரண்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ கான்குரண்ட் சர்க்கிள்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 2 or more circles இருக்கும்போது டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் இருக்கும். பட் எது சேமாக இருக்கும், ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும். அதான் வந்து கான்குரண்ட் சர்க்கிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நம்ம பார்க்கும்போது 2 or more circles are said to be concentric if they have same center. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் சேமாக இருக்கும் பட் ரேடியை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து சேம் ரேடியஸ், இங்கே வந்து சேம் சென்டர். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சென்டர், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ரேடியை. ஸோ கான்குரண்ட் சர்க்கிள்ஸ், கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ நீங்களே வந்து இந்த 2 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இங்கே இன்னொரு சர்க்கிள் 2 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ரெண்டுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் A and B டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ரேடியஸ் வந்து சேமாக இருக்குது. இதுவும் 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர். ஸோ டிஃப்ரெண்ட் சென்டர் பட் சேம் ரேடியஸ், இது வந்து கான்குரண்ட். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சென்டர் யூஸ் பண்ணி காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியிருக்கோம். இதே சென்டர் யூஸ் பண்ணி காம்பஸ் யூஸ் பண்ணி 5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ சேம் சென்டர் வந்து சேம் தான், O தான் இருக்குது. பட் ரேடியஸ் பாருங்கள், இது 2 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இது வந்து கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ சேம் ரேடியை பட் டிஃப்ரெண்ட் சென்டர், சேம் சென்டர் பட் டிஃப்ரெண்ட் ரேடியை. ஸோ நான் வீடியோவில் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஜாமெட்ரி ரிலேட்டடாக உங்களுக்கு queries இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் எல்ஸ் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.